ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி எழுந்திரிச்சோன்னே என்ன வேலை பார்ப்போம். வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டு பால் ஆற்றி குடிச்சிட்டு, ஏன்னா ஈவினிங்கில் மழை வருதுன்ட்டு காலையிலே துணியும் போட்டுடுறேங்க. அடுத்து காலைல டிஃபனுக்கு என்ன வேணும்னாங்கன்னா சூர்யா நூடுல்ஸ் தான் வேணும்னாங்க. அதனால் நூடுல்ஸ் தான் ரெடி பண்ணேன். கேரட்டு, பீன்ஸு, கோஸு, கொடை மிளகாய் எல்லாம் சேர்த்து முட்டையெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி நூடுல்ஸும் ஒரு பக்கெட் ரெடி பண்ணிவிட்டு என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் பாபா ஒரு ஃபோன் பண்ணார். சுனிதா, கனவா மீன் இருக்குது, வாங்கிட்டு வந்துட்டுமா அப்படின்னாரு. ஓகே, வாங்கிட்டு வாங்கண்ணே. ரொம்ப நாளாச்சுங்க இந்த கனவா மீன் சாப்பிட்டு. அதனால் சரி ஒரே குழம்பா வச்சிடலாம், கனவா மீன் குழம்பா ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நேற்று முந்தின நாள் செஞ்ச பிரியாணியே இருந்துதா, சிக்கன் பிரியாணி. அதனால் கொஞ்சமாக சாதம் வச்சுட்டு இதை குழம்பா ரெடி பண்ணிடலாம், சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இவங்க வந்து கனவா மீன் வச்சு சாப்பிட்டுப்பாங்கிறதுக்காக மடன்னு சமையல் செஞ்சு வச்சுட்டு எங்கே கிளம்புனான்னு ஐடியாவில் இருந்தோம்னா நம்ம சோஃபா பார்க்கலாம் அப்படின்ட்டுங்க. மடன்னு எல்லாருமே சாப்பிட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டோம். இந்த கனவா மீன் குழம்பு ஈஸியாக செய்கிறது தான். பட்டை, கிராம்பு, சோம்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து வதக்கி காரத்துக்கு மிளகாய் தூள், சிக்கன் மசாலா சேர்த்து கனவா மீனை வந்து குக்கரில் 5 விசில் விட்டிங்கன்னா மட்டும் தான் வேகும். அதை சேர்த்து நம்ம தேவையான உப்பு போட்டு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கனவா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். அடுத்து நாங்கள்லாம் கிளம்பியாச்சு. பார்த்துங்க, சோஃபா இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. உடனே வந்து போக நான் நினைக்கவே இல்லை. நாங்கள் சும்மா போட்டோம், உடனே பார்த்திங்கன்னா வந்து சேலாச்சு, நல்ல ரேட்லேயும் போச்சா. அதனால் சரி வாங்கலான்னு தான் நாங்கள் வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோன்னா மங்களுக்கு வந்திருக்கோங்க. போனோடனே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பிடிச்சி போச்சு. ஏன்னா நாங்கள் எல்லா இடத்துலையும் ரேட்டை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருந்தோம். இங்கே ரேட்டும் வந்து எங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த லெக் லைனர் சோஃபா மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருந்துச்சு. வாங்கலாமான்னு கூட இருந்தோம். கடைசியாக வாங்கிட்டோங்க. நாங்கள் அதை ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த சோஃபா வாங்கினது. நாங்கள் வாங்க போனது சோஃபா தான். ஆனால் இந்த லெக் லைனர் பார்த்தோன்னே நல்லா இருக்குன்ற ஒரு வார்த்தை தாங்க சொன்னேன். உடனே நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. நான் வேணாம் தேவையில்லாத செலவு இப்போ அப்படின்னேன். இல்லை பரவாயில்ல, நீ அதை எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு. எங்கள் ரேஷ்மா டேரனுக்கு ரொம்ப விருப்பம். நான் வேணாம் நான் பிடிவாதமாக வாங்கி கொடுத்தாருங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லா சோஃபாவும் சூப்பராக இருந்துச்சு. சோஃபா வாங்கினா கோல்டு காயினும் வந்து தராங்கங்க. நான் வாங்கின அமௌண்ட்டுக்கு 3 காயின் எனக்கு வந்து கொடுத்தாங்க. அது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆடி தள்ளுபடியோடு முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்குதான்னு எனக்கு தெரியாது. இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், உங்களோட லக்கு. அதனால் நான் 3 கோல்டு காயினும் வாங்கிட்டு, சோஃபா வாங்க போனவங்க கோல்டு காயின் வாங்கிட்டு வரும்போது சந்தோஷமாக இருக்கும்ல. அப்படிதாங்க. அந்த ஒரு கார்டுக்கு வந்து 1000 ரூபாய் வருது. 3 கார்டுக்கு எனக்கு வந்து 3000 ரூபாய் எனக்கு வந்து கிடச்சிச்சு. அதை நம்ம வந்து நகை வாங்கும்போது போட்டுட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. நாங்கள் வந்தோடனே பிரியாணி வச்சுட்டு கனவா மீன் வச்சு சாப்பிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.